வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு சிகப்பு திரி பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு எந்த விதமான நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, எதுக்காக நம்ம சிகப்பு திரியை பயன்படுத்தி நம்ம தீபமானதை ஏற்றணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிகப்பு திரி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சு திரி, வெள்ளை பஞ்சு திரியில் தான் நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றிட்டு வர பழக்கம் நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏன் நிறங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்தந்த நிறத்திற்கு தனித்தனியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சிகப்பு திரி திருமண தடை, திருமணமே ஆகாமல் தடையாக்கிட்டே போகிறவங்களுக்கு இந்த சிகப்பு திரியை போட்டு அவங்க விளக்கேற்றும் போது அந்த திருமண தடையை சரி பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாகவே அவங்களுக்கு நல்ல ஒரு வரனை அமைச்சு கொடுக்கும். அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த சிகப்பு திரியை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றிட்டு வர்றதுனால அதையும் சரி பண்ணி கொடுக்கும். புத்திர பாக்கியமும் சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் நோய்கள் நம்மளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம அதிகமாக பணம் செலவாயிட்ருக்கு, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற நிலமையெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சிகப்பு திரி. இதை நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற பொருட்களை வச்சு நீங்கள் இதை ஏற்றி சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் நல்லா பயன்பெறலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அதோட பொடி. அது கடைகள்லேயும் கிடைக்கும். வீட்லேயும் நீங்கள் இந்த பொடியை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு நீங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜவ்வாது பவுடர், அது நான் எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லாம் அது கிடைக்கும். அதனால் நீங்கள் ஜவ்வாது பொடியை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்க வேண்டியது என்னென்னா, மாட்டு சாணம், இந்த வரட்டின்னு சொல்லுவாங்களா, வரட்டி பவுடர், அந்த ஒரு பொடி, வரட்டியோட பொடி. ஓகேவா? அந்த பொடி நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை மூணுத்தையும் நீங்கள் ஒரு டம்ளரில் போட்டுக்கணும். ஒரு டம்ளரில் போட்டு வச்சுட்டு, இந்த சிகப்பு திரி இருக்கு இல்லையா, இந்த சிகப்பு திரியையும் நீங்கள் அந்த டம்ளரில் போட்டு அதை நல்லா அதில் படுற மாதிரி, அந்த தூளெல்லாம் அந்த திரியில் படுற மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் விளக்கானதை நீங்கள் ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாசமானது வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ உங்கள் வீடே அப்படியே ஒரு மங்களகரமாக உங்கள் வீடு அப்போ மாறிடுது. அப்போம்போது உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மையான ஒரு வாசம் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் சிகப்பு திரியோட நன்மை உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். சிகப்பு திரியோடையும் சேர்த்து இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த திரியை போட்டு நாங்கள் எப்போ விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையிலையும் ஏற்றலாம், மாலையிலையும் ஏற்றலாம். உங்களுக்கு எப்போ நீங்கள் விளக்கேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஏற்றலாம். யமகண்டம் ராகு காலத்தில் மட்டும் நீங்கள் விளக்கேற்றுறதை தவிர்ப்பது நல்லது. அதை தவிர உங்களுக்கு வேறு எப்போ உங்களுக்கு காலையில் மாலையில் மெயினாக நல்ல நேரம்னு சொல்லப்படுற நேரங்களில் நீங்கள் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப உங்களுக்கு சிறப்பை உங்களுக்கு தரும். அதனால் நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட திருமண தடை கண்டிப்பாக இது திருமண தடையை சரி செஞ்சு கொடுத்துரும். என்ன தான் உங்களுக்கு எவ்வளோ தான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து எவ்வளோ தான் வரன் தேடி அமைஞ்சாலும் எல்லாமே முடிஞ்சிருது. ஆனால் கடைசியில் பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கல் ஆகிடுது அப்படின்ற இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணி எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம், எவ்வளவோ கோயில்களுக்கு போயிட்டு வரோம், எவ்வளவோ பண்ணுறோம். இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது இல்லையா? நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது அதுக்கு அந்தந்த விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நன்மைகளை சொல்லியிருக்காங்க. அந்த நன்மைகளை நம்ம
நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி பலனும் நம்ம அடையலாம். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே மறைஞ்சிரும். திருமண தடை எல்லாமே வந்து சரியாயிடும். குழந்தை பேர் எல்லாமே வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணும்போது எல்லாமே வந்து சரியாயிடும். நன்றி, வணக்கம்.